காலை ஆராதனைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, இந்த பிரகாரமாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடிவர எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த வாரத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்து நன்றி செலுத்துகின்றோம். இந்த நல்ல நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கின்ற வசனங்கள், சிந்திக்கின்ற சத்தியங்கள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, இந்த ஓய்வு நாளை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய சமூகத்திலும் கூடி வர உதவி செய்து அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, எங்களோடு இடைவிடும் இந்த கூட்டம் முழுவதிலும் உம்முடைய பிரசனம் தங்கியிருக்க வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். எங்களுக்கு இதை ஆசீர்வதித்து தருவீராக. துதிக்கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். வேட்பம்பலம் கேட்கும் செமங்கையிலும் நல்ல பிதாவே, ஆம். நூற்றி 139வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முன்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர்.
இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். தி அப்போஸ்டல் கிரீட். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரலோகத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பொதுவான ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவினாலே கட்டளையிட்ட பின்பு
அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. Today's scripture portion is taken from Acts chapter 1 verses 1 to 11. In my former book, Theophilus, I wrote about all that Jesus began to do and to teach until the day he was taken up to heaven, after giving instructions through the Holy Spirit to the apostles he had chosen. After his suffering, he showed himself to these men and gave many convincing proofs that he was alive. He appeared to them over a period of 40 days and spoke about the kingdom of God. On one occasion, while he was eating with them, he gave them this command: Do not leave Jerusalem, but wait for the gift my Father promised, which you have heard me speak about. For John baptized with water, but in a few days you will be baptized with the Holy Spirit. So when they met together, they asked him, Lord, are you at this time going to restore the kingdom to Israel? He said to them, It is not for you to know the times or dates the Father has set by his own authority. But you will receive power when the Holy Spirit comes on you, and you will be my witnesses in Jerusalem and in all Judea and Samaria and to the ends of the earth. After he had said this, he was taken up before their very eyes, and a cloud hid him from their sight. They were looking intently up into the sky as he was going, when suddenly 2 men dressed in white stood beside them. Men of Galilee, they said, why do you stand here looking into the sky? The same Jesus who has been taken from you into heaven will come back in the same way you have seen him go into heaven. May God bless this verse. நாம் ஜெபிப்போம். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடவுமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆண்டவரே, பெந்தைகோஸ் நாள் என்று உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பாதப்படி அண்டைகளை நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். எங்கள் மத்தியில் இருக்கின்ற உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்த கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, இந்த வேளையிலும் கூட எங்களுடைய திருச்சபையில் உள்ள எல்லா குடும்பங்களையும் உங்களுடைய கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கின்றோம். பேர் பேராக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. நல்ல தகப்பனே, இம்மட்டுமாக உமது பிள்ளைகளுடைய வாழ்வில் கூட இருந்து உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட இருந்து உமது பிள்ளைகளை நடத்த வேண்டுமாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையின் மூலமாக சம்பாதித்து வைத்திருக்கின்ற இறக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அன்பிற்குள்ளாகவும் எங்களை வழிநடத்தி வந்திருக்கின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்து நின்று உமக்காக வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்யணுமாய் செபிக்கின்றோம். குடும்பத்தின் தலைவர்களை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். அவனை ஆசீர்வதிங்க, உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்க. தாய்மார்களுடைய சமூகத்தை தருகிறோம். உமது பிள்ளைகளோடு கூட இருங்க. செய்கிற எல்லா பணிவிடைகளிலும் கூட உதவி செய்கிறாங்க.
வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம். அவளை ஆசீர்வதிங்க. நல்ல தகப்பனே, வேலை செய்து கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்வீராக. வேலையை தேடிக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் உண்டு, அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வனுமாய் இருக்கின்றோம். ஆண்டவரை சோர்ந்து போகாமல் இருக்க உதவி செய்வீராக. என்னும் ஆண்டவரை படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அவங்களை ஆசீர்வதிங்க. படிப்பில் கூட இருங்க. நல்ல வெற்றி தாங்க ஆண்டவரே. நல்ல தேவனே, சிறிய பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய கல்வியாண்டையும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரை அவர்களுக்கு வேண்டிய எல்லா சரீர சுகங்களையும் கொடுங்க. உங்களுடைய பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுங்க. சின்ன பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் சொல்லிக்கின்றோம். கை குழந்தைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. அவர்களையும் தகப்பனையும் உடைய கரம் அவர்களோடும் கூட இருக்க வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரை நல்ல தகப்பனை, இந்த வேளையில் கூட எங்களுடைய திருச்சபை ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஊழியங்களை தாங்கி வருகின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அடைபட்டிருக்கின்ற ஆண்டவரே, திருச்சபைகள் எப்பொழுது திறக்கும் என்று சொல்லி தெரியவில்லை தகப்பனை. இருந்தாலும் உடைய கரத்தில் இந்த காரியங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். மட்டுமாக தேவைகளையும் சந்தித்து வருகின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் நீர் பயன்படுத்தி வருகின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் தகப்பனை. இந்த வேளையிலும் ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய நாங்கள் நினைவு கூறுகிறோம். கஷ்டங்கள் நெருக்கங்கள் மத்தியில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவளை ஆண்டவர் ஆசீர்வதிங்க தகப்பனை. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த கொரோனா என்றதான வியாதியானது அளவில் பரவி வருகிறது. எங்களுடைய ஆண்டவரே, பாம்பே பட்டணத்தில் கடந்த சில தினங்களாக குறைவாக இருக்கிறது என்று சொல்லி செய்தி தாளிலே நாங்கள் படிக்கிறோம். தகப்பனே, நீர் இருந்த உதவி செய்யணுமாய் சொல்லுகின்றோம். உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் பத்திரமாக நீர் பாதுகாத்து வருகின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வியாதியில் ஒன்றும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலில் பணி செய்கிறோம். அந்த பிள்ளைகளையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவங்களை பலப்படுத்துங்க. ஆண்டோடைய கிருபையும் பிரசனமும் பாதுகாப்பும் எப்பொழுதும் அவர்களோடு கூட வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். அலுவலகங்களிலே பணி செய்து வருகிறோம். அந்த பிள்ளைகளோடு கூட இருங்க. அவருடைய பணிகளிலும் கூட இருங்க. அவருடைய போக்குவரவுகளையும் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். தொடர்ந்து தகப்பனே, நீர் தந்த பணியை நீர் விரும்புகின்ற விதமாக நாங்கள் செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யணுமாய் சொல்லிக்கின்றோம். தகப்பனே, இந்த வேளையிலும் கூட எங்களுடைய ஆண்டவரே, பக்கத்துல தூரத்துல இருக்கிற எங்களுடைய திருச்சபை இனங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இருக்கிற இடத்துல பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க. நல்ல செய்திகளை பரிமாறிக்கொள்ள உதவி செய்யணுமாய் சொல்லிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தினுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரின் தலைவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. நல்ல தகப்பனே, நிலைமைகளை எல்லாவற்றையும் தேவன் அறிவித்த நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் சொல்லிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தில் உங்களுடைய பணிகளை செய்து வருகிற ஊழிய இயக்கங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியர்களையும் தருகிறோம். அவரை ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த கொரோனாவினால தகப்பனே, அநேக மிஷனரிமார்கள், அநேக ஊழியர்கள் தகப்பனே, அவர்கள் அதற்கு பலியாக இருக்கின்றார்கள் தகப்பனே. அவருடைய குடும்பத்தையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. நல்ல தகப்பனே, இப்படிப்பட்ட வியாதிகள் நமது பிள்ளைகளை அணுகாமல் இருப்பதற்குமாய் சொல்லிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தின் குடிகளையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளை எங்களுக்கு நீர் தந்திரும். மக்கள் ஸ்தோத்திரம். எங்களுடைய தமிழ் சபைகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் சொல்லிக்கின்றோம். ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. துதிக்க நமக்கு நல்லா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு முழங்கின்றோம் சுமங்கியிலும் நல்ல பிதாவே, ஆமாம். தொடர்ந்து நாம் நம்முடைய திருச்சபைகளுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுள்தான் நம்மளை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய கைகளிலே ஒன்றுமில்லை. இப்பொழுது அந்த வியாதிகள் காரியங்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தொடர்ந்து நமது திருச்சபை ஊழியர்களையும் ஆதரிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமையடையும். நம்ம திருச்சபை சீக்கிரமாக திறக்கப்பட அதற்காகவும் நம்ம ஜெபிப்போம். இந்த வாரத்தில் பிறந்த நாளையும் திருமணாண்டு நிறைவு நாளையும் சந்திக்கின்றவர்களுடைய பேர்களை வாசிக்கின்றேன். 24/5 மிஸ்டர் மேஷா, 25/5 மிஸ்ஸஸ் சுமேகா எழில், 27/5 மிஸ்டர் ஜான் சுந்தரேசன், 27/5 மிஸ் ஜெனிஃபர் ஜான்ராஜ், 27/5 மிஸ்டர் வின்சென்ட் டேவிட், 28/5 மிஸ்டர் தேவராஜ் சாமுவேல். திருச்சபையின் சார்பிலே இவர்களுக்கு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 24/5 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தேவராஜ் சாமுவேல், 26/5 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தஹிலன் பெர்னாண்டோ. இவர்கள் திருமண ஆண்டு நிறைவு நாளை சந்திக்கின்றார்கள். இவர்களுக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் மறுபடியும் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரத்தில் பிறந்த நாளையும் திருமணாண்டு நிறைவு நாளையும் சந்திக்கின்ற எங்களுடைய திருச்சுவை நங்குகளை எங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இம்மட்டுமாக தம்முடைய கிருபையினாலே நீ தாங்கி வந்து உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கரம் வந்து பிள்ளைகளோடு கூட வழி நடத்தினமாய் சொல்லிக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதிங்க. இமைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுங்க, சரீரத்தினுடைய சுபலங்களையும் கொடுங்க. அவருடைய பணிகளில் கூட உதவிச்சிங்க. மக்கள் மகிமையாக தொடர்ந்து முன்னேற உதவிச்சிங்க. அநேக பிறந்த நாட்களை கண்டு மக்கள் சாட்சி பெற உதவிச்சிங்க. அதே போல தரப்பனே அநேக வெட்டிங் ஆனிவர்சரியை கண்டு மக்கள் பிள்ளைகள் மக்கள் நன்றி செலுத்தும் தெய்வம் உதவிச்சி வேணுமாய் சொல்லிக்கின்றோம். துதிக்கன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துவோம். மீட்பு வழங்கிட்டுள்ளோம் பிதாவே. ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக நாம் கடவுளை நோக்கி நாம் செபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கூட எங்களுக்கு என்று சொல்லி நீர் வைத்திருக்கின்ற வசனங்களை வார்த்தைகளை நீர் தர வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். எங்களோடு அந்த வசனங்களின் மூலமாக இடைவிட வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். உம்முடைய கருத்திலே எங்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். ஆசீர்வதிங்க. மீட்பு முழங்கின்றோம் செபங்கேளும் பிதாவே. ஆம். இந்த நல்ல நாளிலும் இந்த விதமாக இந்த கூடுகையிலே கலந்து கொள்கின்ற யாவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு இருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார். இன்று பெந்தைகோஸ்தை நாளாக நாம் ஆசரிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் அவருடைய செயல்பாடு என்ன என்பதை பற்றியும் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகின்றோம். இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் தமது சீஷர்களுக்கு தரிசனமானார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பிறகு சீஷர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு ஒரு உயர்ந்த மலையில் போனார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேத வசனத்தில் வாசிக்கின்ற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 1-11 வசனம் வரையிலும் நாம் வாசிக்கின்றோம். அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக ஒரு சிறப்பான ஒரு வாக்கு தத்துவத்தை அவர் கொடுத்து சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் என்று வாசிக்கின்றான். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்லி அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். இயேசுவானவர் நம்ம இந்த உலகத்திலே தனிமையாக விட்டுவிட்டு அவர் செல்லவில்லை. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி தந்துள்ளார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது பரிசுத்த ஆவியானவரை பற்றி பார்ப்போம் என்று சொன்னால், அவர் தேவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். வசனத்தை வேதத்திலே படிக்கும் பொழுது கற்றுக்கொள்கின்றோம். அத்திருத்துவத்திலே 3வது நபர் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். இது ஏதோ சிலர் நினைக்கின்ற வண்ணமாக
வேறொரு ஆவி அல்ல என்று பார்க்கின்றோம். அவர் தேவனாக இருக்கின்றார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கடவுள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மனுக்குலத்திற்கு அதாவது தம்மை பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் அவர் வெளிப்படுத்தி இருப்பதை நாம் வேதத்தில் காண்கின்றோம். God has chosen to express himself to mankind as Father, as Son and as Holy Spirit என்று வாசிக்கின்றோம். அதாவது 3 ஆழ்மை உடைய நிலைகளிலே அவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கின்றதை நாம் வேதத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 5வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். பேதுரு அங்கு அனனியாவை பார்த்து சொல்கின்ற ஒரு காரியத்தை நாம் அங்கே காணலாம். அனனியாவே, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கின்றான். மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று சொல்லி வாசிக்கின்றான். அப்போ என்ன பார்க்கின்றோம் என்றால், பேதுரு அவரை கடவுள் என்று சொல்வதை நாம் இங்கு வாசிக்கின்றோம். இதே போல அவர் என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால், திருத்துவத்திலே ஒருவர் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதன் பழைய ஏற்பாட்டு பகுதிகளை யெகோவா என்றும், புதிய ஏற்பாட்டு பகுதியிலே அவருடைய குமாரன் என்றும், நம்முடைய இன்றைய திருச்சபையின் வாழ்விலே அவர் ஆவியானவராகவும் நம்மை வெளிப்படுத்தி கொண்டுள்ளதை நாம் வாசிக்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, அதாவது அந்த ஆவியானவரின் வரங்களை பற்றி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கடவுள் தருகின்றது தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு மனிதன் எப்பொழுது தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றானோ அந்த நிமிடத்திலிருந்தே அவன் கடவுளுடைய ஆதீனத்திற்கு கீழாக வருகின்றான், ஆவியானுடைய ஆளுகைக்கு கீழாக வருகின்றான். அதற்கு என்று சொல்லி ஒரு காத்திருப்பு கூட்டம் ஒன்று நடத்த வேண்டிய தேவையில்லை. இந்த நிமிடத்தில் நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கின்றோமோ நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒருவர் இயேசுவானவரை விசுவாசித்து தாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடவுளுடைய ஆதீனத்திற்கு கீழாக அவர் வருகின்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 38-39 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி வாசிக்கின்றான். அதாவது பரிசுத்த ஆவியுடைய அந்த தன்மையை நீங்கள் அடைவீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அதோடு அவர் சொல்கின்றார், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்கின்றோம். அடுத்தபடியாக இந்த ஆவியானுடைய கிரியைகளை பற்றி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் எந்தெந்த விதமாக அவர் செயல்படுகின்றார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதாவது தனிப்பட்ட முறையில் விசுவாசிகளுக்கு அதாவது போதனை அளிப்பதற்காக அவருக்குள்ளாக அவர் வந்து வாசம் பண்ணுகின்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ளாக அவர் இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, அதாவது அந்த நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடைய கூட சாட்சி கொடுக்கின்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். நாம் தேவனோடு உள்ள அந்த உறவுல நாம் இருக்கிறோம் என்று சொல்லி ஆவியானவர் சாட்சி கொடுக்கின்றார் என்று வாசிக்கின்றார். He testifies of our relationship with God. ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கின்றார். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது, அவன் நம்முடைய அதாவது டீச்சர் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். நம்மை போதித்து நம்மை நடத்துகிறவர் என்று சொல்லி வாசிக்கின்றோம். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கின்றோம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுவார் என்று சொல்லி அங்கு நாம் வாசிக்கின்றோம். அதாவது கடவுள் போதித்த அந்த காரியங்களை
நினைவுபடுத்துவார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது அவன் நம்மை நடத்துகின்றவர், he guides us என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகின்றார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கின்றார்கள் என்று சொல்லி வாசிக்கின்றான். அவர் கடவுளுக்குள்ளாக, சத்தியத்திற்குள்ளாக அவர் நம்மை நடத்துகின்றார் என்று சொல்லி வசனம் சொல்கின்றது. அடுத்தது என்ன வசனத்தில் வாசிக்கணும்? கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம், இன்னும் 17 25வது வசனம் வரையிலும் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், அதாவது கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆவியானவர் உதவி செய்கின்றார் என்று சொல்லி வாசிக்கின்றார். He helps us to live a life pleasing to God. கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கின்றோம். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது ஜெபத்தில் அவர் நமக்கு உதவி செய்கின்றவர் என்று சொல்லி வாசிக்கின்றார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கின்றார் என்று சொல்லி வாசிக்கின்றார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அடுத்தது அவர் நமது சரீரங்களுக்கு ஜீவனை அளிக்கின்றார் என்று சொல்லி ரோமர் 8:11 வாசிக்கின்றோம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். சாவுக்கேதுவான நம்முடைய இந்த சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். நாம் ஆண்டவர் இன்னும் பார்க்கும் பொழுது இந்த பிலீவர்ஸ் ஃபார் தி சர்வீஸ், ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், அதாவது தேவன் விட்டு சென்ற அந்த பணியை செய்வதற்காக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணும் மட்டும் அவரை நமக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த உலகத்தில் தேவனை மகிமைப்படுத்தவும் வல்லமையை பெறும்படி அவரை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பவும் இந்த உலகத்தில் அவர் விரும்புகின்றார் என்று சொல்லி நம் வேதத்தை வசனத்தில் நம்ம வாசிக்கின்றோம். தேவன் விரும்புகின்றார் என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். என்னவென்று சொன்னால், சாட்சி கொடுப்பதற்காக வேண்டிய வல்லமையையும் மன துணிவையும் ஆண்டவர் தருகின்றார் என்று சொல்லி வாசிக்கின்றார். The Holy Spirit gives power and boldness to witness என்று சொல்லி பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கின்றோம். எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நமக்குள்ளாகவே நாம் வைத்துக் கொள்வதற்காக அல்ல. ஆண்டவர் எந்த இடத்துல அதாவது விட்டு சென்றிருக்கின்றாரோ அந்த இடத்திலிருந்து நாம் அந்த விட்டு சென்ற பணியை தொடர்ந்து எடுத்து செய்வதற்காக இந்த வல்லமையை கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார், ஆவியானவர் நமக்கு தந்திருக்கின்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். தேவனுக்கு அடுத்த காரியங்களை ஆவியானவர் அறிமுகம் செய்கின்றார் என்று சொல்லிவிட வேதத்திலே அநேக இடங்களிலே நம்ம வாசிக்கின்றோம். வித்தியாசமான ஆண்டவர், அதாவது நமக்கு தாளந்துகளையும் கூட ஆண்டவர் தந்து போயிருக்கின்றார் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கின்றார். He testified that Jesus is alive. அதோடு ஆண்டவர் இன்னும் இயேசுவானவர் உயிரோடு இருக்கின்றார் என்று சொல்லி ஆவியானவரும் சாட்சி கொடுக்கின்றார் என்று சொல்லி வாசிக்கின்றார். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 30-32 வசனங்களிலே வாசிக்கின்றார். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதற்கு நாங்களே சாட்சிகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சியே என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கின்றோம். He brings a fresh understanding of the word of God. அதையும் பார்ப்போம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை பற்றிய புரிந்து கொள்ளுதலை
அவர் நமக்கு தருகின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். என்ன பார்க்கிறோம் என்றால், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கின்றான். அதாவது கடவுள் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றவர்கள் மனுஷ கண்கள் காணவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். ஆனால் அவருடைய ஆழங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் அறிவார் என்று சொல்லி நாம் வசனத்தில் வாசிக்கின்றோம். He fills our spirit with true worship to God. தேவனை பற்றிய மெய்யான காரியங்களிலே நாம் ஈடுபாடு கொண்டு அவரை மகிமைப்படுத்த, அவருடைய ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அவர் நமக்கு உதவி செய்கின்றார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். He glorifies Jesus. ஆவியானவர் அவர் கடவுளை இயேசுவானவரை மகிமைப்படுத்துகின்றார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். வசனம் என்ன சொல்கின்றது? சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு போதிப்பார், அறிவிப்பார் என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்கின்றோம். அவர் சுயமாய் சொல்லவில்லை, கேட்டு சொல்கின்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த கால வேளையிலும் கூட நாம் இந்த விதமாக நாம் கூடி வந்திருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரை பற்றி சில காரியங்களை நாம் இந்த வேளையிலே நாம் பகிர்ந்து கொண்டோம். அது சில நினைக்கின்ற வண்ணமாக ஒரு ஆவி அல்ல, ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். ஆழ்த்தத்துவம் உடையவர், நம்முடைய திருத்துவத்திலே 3வது நபர் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் அநேக இடங்களிலே தம்மை வெளிப்படுத்தி இருப்பதையும் குறித்து நாம் பார்க்கின்றோம். அவன் நமக்கு வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை பற்றியும் கூட நம்ம தியானித்தோம். அவர் வந்தால் நம்ம ஒரு விசுவாசிக்குள்ளாக அவர் இருக்கும் பொழுது அவர் எந்தெந்த காரியங்களை அந்த விசுவாசியின் மூலமாக நடப்பிக்கின்றார் என்று சொல்லி கூட நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் அதை பெற்றுக்கொண்டு நமக்குள்ளாக நாம் வைத்துக்கொண்டு வாழ்வதற்காக நாம் அந்த ஆவியானவரை இந்த உலகத்திலே அனுப்பித்தரவில்லை. எதற்காக என்று சொன்னால், ஆண்டவர் விட்டு சென்றிருக்கின்ற அந்த திருப்பணியை நாம் செய்வதற்காக அந்த வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்கின்றோம். பலவீனர்களாகிய நமக்குள் அந்த ஆவியானவர் அந்த வல்லமை வரும்பொழுது நாம் ஆண்டவர் வல்லமையாக நம் மூலமாக செயல்படுவதை காண முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகினாலே இந்த நாட்களிலும் கூட நாம் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். அவர் நம்மை பலப்படுத்துவார். அவர் விட்டு சென்ற பணியை நாம் சேர்ந்து நாம் ஆண்டவருக்காக செய்வோம். ஆண்டவர் விரும்பிய வண்ணமாக ஆண்டவருடைய பணியை நாம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைகின்றது, அவருடைய நாமம் கனப்படுத்தப்படுகின்றது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட நாம் இந்த அறிவோடு நாம் நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம், கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக கடவுளுடைய நாமம் மகிமை அடையும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்மண் உண்டாக்கிய விதக்கனிடம்
ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளையும் கூட நாங்கள் பெந்தைகோஸ்து தினமாக நாம் ஆசரித்தோம். ஆண்டவரே, சில காரியங்களை குறித்து நாங்கள் இந்த வேளையிலே பகிர்ந்து கொண்டோம். ஆண்டவரே, பலத்தேப்பனே, திருத்துவத்திலே 3வது நபர், ஆழ்த்துவம் உடையவர். அவர் எங்களுக்குள்ளாக வரும்பொழுது அந்த எங்களை ஆண்டவரை வலிமையாக உயிரான விதங்களிலே பயன்படுத்துகின்றீர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம், தியானித்தோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் செபிக்கின்றோம். ஆண்டவரை, வாசித்தது போல தியானித்தது போல சத்தியத்திற்கு நேராக எங்களை ஆண்டவர் வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் செபிக்கின்றோம். எங்களை போதித்து எங்களை வழிநடத்துகிறாக ஆண்டவரே, இன்னுமாக பொருட்களை ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்வதற்கும் தேவன் எங்களுக்கு உதவி செய்வதுமாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கின்றோம். நாங்கள் ஆண்டவரே மட்டுமல்ல, நாங்கள் தியானித்தது போல நாங்கள் எங்களுக்குள்ளாகவே நாங்கள் பெற்றுக்கொண்டதை வைத்துக் கொள்வதற்காக அந்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. நேர் விட்டு போயிருக்கின்ற பணியும் செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அதை போன்று நேர் விட்டு சென்றிருக்கின்ற அந்த பணியை அந்த இடத்திலிருந்து நாங்களும் தொடர்ந்து செய்ய தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கின்றோம். எங்களையும் ஆண்டவர் நடத்தி அள்ள வேண்டுமாய் செபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபையின் அங்கத்தினர்கள் எல்லோரையும் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக நீர் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நாங்கள் சேர்ந்து நீர் விட்டு சென்ற பணியை எங்களுக்கு உதவி செய்யுமாய் செபிக்கின்றோம். எங்களோடு ஈடுபடுங்க, எங்களை தொடர்ந்து வழிநடத்துங்க. துதிக்க நமக்குமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு மூலம் கேட்கிறோம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் கூற்றவும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.